இப்போ வந்து நம்ம நம்ம வந்து இந்த வாரத்துக்குள்ளதான கன்டென்ட்க்கு போலாம். ஆனா இந்த வாரத்துக்குள்ள கன்டென்ட்க்கு போறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து எப்பவும் போலவே ஒரு நிமிஷம் நம்முடைய தலைகள வணங்கி நம்ம பிரேயர்ல வந்து கர்த்தருடைய சமூகத்துல ஒப்புவிக்கலாம். துதிவனத்தில் வாசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட நாங்கள் சிறுவர்களோடு கூட ஒருமித்து உம்முடைய சமூகத்தில் இருக்க கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் ஒருமித்து இந்த உம்முடைய வார்த்தைகளின் மீது தியானமாயிருக்கக்கூடியதான இந்த சி சி சிறிது நேரம் உம்முடைய சமூகமானது எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றவும், கர்த்தாவே நாங்கள் உம்முடைய வார்த்தையிலே பலனடையப்படவும் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த நாங்கள் எடுக்கக்கூடியதான இந்த சிறு முயற்சிகள் பிள்ளைகளை உமக்கு நேராக விரல் சூண்டுவதற்காகவும், உம்முடைய வார்த்தையிலே வளர செய்வதற்காகவும் உதவியா இருக்க வேண்டும் என்று நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒப்புவிக்கிறோம். எடுக்கக்கூடியதான முயற்சிகளை நீர் ஆசீர்வதித்து தரும் கர்த்தாவே. எங்களுடைய வாயிலிருந்து உமக்கு பிரியமில்லாத ஒரு சொல் பிரபலமானால் கர்த்தாவே, தானியேலுக்கு முன்பாக அந்த சிங்கங்களை கட்டிட்டு வைத்ததான அதே தேவன், நீர் இப்பொழுதும் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறீர். முற்றமுடிய உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம். சிறிய ஜெபத்தையும் வல்லமையும் மாட்சிமையும் பொருந்திய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை அழைக்கிறேன் சொல்லி நல்ல பிதாவே. ஆமென். ஓகே. குட்டீஸ், யாரெல்லாம் வந்து இன்னைக்கு ஸ்கிரிப்சர்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட் படிச்சுட்டு வந்திருக்கீங்க? படிச்சு ஓகே. சரி. இன்னைக்கு வந்து நம்ம குவிஸ் மாதிரி இத கேட்க போறதில்ல. ஆனா எல்லா வீட்ல இருக்க குட்டீஸும் ஒவ்வொரு ஸ்கிரிப்சர்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட் வந்து இன்னைக்கு சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேயா? யாரு ஃபர்ஸ்ட் போறது? ஓகே. நான் நான் வேணா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். நான் வந்து ஏமோஸ் 3:7 வந்து பாடுறேன். Surely the Lord God will do nothing, but he revealeth his secret unto his servants the prophets. Amos 3:7. Surely the Lord God will do nothing, but he revealeth his secret unto his servants the prophets. Amos 3:7. அடுத்தது யார் போறது? Hebrews 4:12. ஓகே. ஜோசப் வந்து ஹீப்ரூஸ் 4:12 சொல்றாங்க. ரெண்டு பேரும் எந்த மனு? ഞങ്ങള് രണ്ടുപേരും കൂടെ ഒരുമിച്ച്. ரெண்டு பேரும் கூட ഒരുമിച്ച്. ஓகே, ஓகே. For the word of God is quick and powerful and sharper than any two-edged sword, piercing even to dividing asunder of soul and spirit and of joints and marrow, and is a discerner of the thoughts and intents of the heart. Hebrews 4:7. வெரி குட். ஓகே. வேற யாராவது ஃபர்ஸ்ட் எஸ்ஓடிபிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்களா? காட்சன நான் சொல்லட்டா? ஓகே ஈடன்கா. நான் உனக்கு ஃபர்ஸ்ட் எஸ்ஓடிபி தெரியுமா? ஓகே. And it shall come to pass afterward that I will pour out my spirit upon all flesh. Your sons and your daughters shall prophesy. Your old men shall dream dreams. Your young men shall see visions. Joel 2:28. Even thus shall it be in the day when the Son of Man is revealed. Luke 17:30. Luke 17:30. வெரி குட். ஓகே. வேற யாராவது மலாக்கி 4, 5 and 6 verses? ஓகே. வேற ஏதாவது எஸ்ஓடிபிஸ் நீங்க படிச்சது சொல்லணும்னு விருப்பப்படுறீங்கன்னா?
யார் அடுத்தது போறது? கொஞ்சம் சீக்கிரம். Gotcha, பாருட்டா கட்சன்னா. ஓகேடா கண்ணா. எது சொல்றீங்க எபி? Malachi 4:5-6. சூப்பர். Behold, behold, I will send you Elijah the prophet before the coming of the great and dreadful day of the Lord. And he shall turn the heart of the fathers to the children, and the heart of the children to their fathers, lest I come and smite the earth with a curse. Malachi 4:5-6. வெரி குட். சூப்பர். இனி ஹீப்ரூஸ் 13:8 அண்ட் ரெவலேஷன் 10:7 யாராவது குட்டீஸ்? For the 13:8 பாடட்டா? ஒரே ஒரு நிமிஷம்டா கண்ணா. வெரி குட். நீ வந்து கண்டிப்பா நல்லா படிச்சிருக்க. வேற யாராவது ட்ரை பண்றாங்களா பாப்போம். இல்லன்னா நம்மளே பாடிக்கலாம். வேற யாராவது? ஓகே, தென் ஈடனே பாடட்டும். Jesus Christ the same yesterday and today and forever. Hebrews 13:8. Jesus Christ the same yesterday and today and forever. Jesus Christ the same the yesterday and today and forever. Hebrews 13:8. வெரி வெரி குட் கண்ணா. வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் வீக் வந்து எல்லாவங்களும் வந்து இத படிச்சுட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேயா? எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்குங்கிறதுனால நம்ம மேண்டேட்டா எல்லாவங்க கிட்டயும் சொல்லல. ஆனா என் ஸ்கிரீன் தெரியுதுல்ல? ஓகே, எஸ். ஓகே. நான் இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து கன்டென்ட்க்கு போலாம். ஓகேயா? இப்போ நம்ம வந்து பார்க்க போறது வந்து தீர்க்கதரிசி 7 முத்திரைகள் வந்து பிரசங்கம் பண்ணார்ல. ஆனா அந்த பிரசங்கம் பண்ணுவதற்கு லீடிங் பண்ணிட்டு போனதான சில சம்பவங்கள் இருக்கு. ஓகேயா? ஒரு 8 சம்பவங்கள் வந்து தீர்க்கதரிசி சொல்றாரு செய்தியில. அந்த 8 சம்பவங்கள் எதெல்லாம்னு வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேயா? ஆனா இத நம்ம பண்றதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம எல்லாவங்களோடும் டேபிள் ஆப் வந்து யூஸ் பண்ணணும். நீங்க எல்லாவங்களும் வந்து அகாப்போ டேப்லெட் பக்கத்துல ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? எல்லாவங்க கையிலயும் வந்து பக்கத்துல அகாப்போ டேப்லெட் இருக்கா? இருக்குண்ணா. வெரி குட். ஷாரோன் அங்க இருக்கு. அப்புறம் எபி ஈடன் கண்ணா உங்ககிட்ட இருக்கா? மியூட்ல இருக்கீங்க. சாரா, ஷீனா, ஜூலிகா, ஜோசியா, ஜோசப் எல்லாம் உங்க கையிலயே அகாப்போ டேப்லெட் இருக்கா? இருக்கு பிரதர். இருக்கு. வெரி குட் ஜோஷுவா, வெரி குட். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அதுல டேபிள் ஆப்பை ஓபன் பண்ணணும். டேபிள் ஆப் தெரியுதா? ஓகே, எல்லாவங்களும் ஓபன் பண்ணிட்டீங்களா? யாராவது ஓபன் பண்ண வேண்டியது இருக்கா? ഓക്കെ ജോസിയ ജോസഫ് ഓപ്പൺ ചെയ്തോ ടേബിൾ ആപ്പ്? செய்து பிரதர். ஓகே ஓகே சரி. இந்த டேபிள் ஆப் எத்தனை பேருக்கு நல்லா யூஸ் பண்ண தெரியும்? ஓகே, எல்லாம் உங்களுக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். சரி. ஓகே, கில்ஸ் ஹன்னா நீங்க இருக்கீங்களா லைன்ல? தம்பி கடைக்கு போயிருக்கான். ஓகே, பாப்பா இருக்காப்லையா? ஹன்னா இருக்கா. சரி, ஓகே. இது இந்த இந்த டேபிள் ஆப்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு சிம்பல் இருக்குல்ல, என்னோட கர்சர் தெரியுதா மேல? இது என்ன மாதிரி இருக்கு சிம்பல் பாக்குறதுக்கு? பைபிள். புக் மாதிரி இருக்கு. கரெக்ட்டா கண்ணா. சோ இந்த புக்ல நீங்க பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சைடு வந்து க்ளோஸ் பண்ணும், ஓபன் பண்ணும். நீங்க ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓபன் பண்ணனும்னா இந்த மாதிரி ஓபன் ஆகும். இதுல வந்து என்ன தேடலாம்னா ஒவ்வொரு மெசேஜ் புக் பேரும் தேடலாம். ஓகே? அதுக்கு பிறகு பக்கத்துல இந்த சிம்பல் பார்க்கிறதுக்கு என்ன மாதிரி இருக்கு? சர்ச். சர்ச். வெரி குட். அப்போ ஏதாவது வேர்ட்ஸ வந்து சர்ச் பண்றதா இருந்தா இதுல போய் சர்ச் பண்ணணும். ஓகே? அது இல்லாம இங்க மேல கரண்ட் சர்மன் ஆல்னு இருக்கு.
இது ரெண்டும் என்னவா இருக்கும்? இந்த ரெண்டு ஆப்ஷன் எதுக்குன்னு தெரியுமா? இது என்னன்னா, இது தீர்க்கதரிசி சொன்ன எல்லா மெசேஜ்ல இருந்தும் சர்ச் பண்றதுக்கு இந்த ஆல் ஆப்ஷன். சரியா? அண்ட் இப்போ ஓபன் பண்ணி வச்சிருக்கிற மெசேஜ்ல இருந்து மட்டும் சர்ச் பண்றதுக்கு கரண்ட் சர்மன். இங்க கீழ வந்து 2 இருக்கு. இது எதுக்குன்னா, இது கொடுத்தா இப்போ இங்க பாருங்க, ஃபார்ன்னு இங்க இருக்கு. இஸ் தட் ரைட்ன்னு இருக்கு. சரியா? இப்போ நான் ஃபார் தட் ரைட் இப்படி அடிச்சேன்னா இது என்ன பேரா? இது வந்து 392 392. இப்போ 392 392ங்கிற பேராவுக்கு வந்தா ஓகே, ஒரு நிமிஷம். இதுல வந்து பேஸ்ட் ஆன் ரெலவன்ஸ் காட்டுது. ஓகே, பார்க்கலாம். 392 392 392 ஏன் ஆர்டர்ல காட்ட மாட்டேங்குது? ஓகே, இப்போ ஆர்டர்ல காட்டல. ஓகே, இப்போ பாருங்க. இதுல ஃபார் தட் ரைட் இந்த மாதிரி டிஃபரெண்ட் இடத்துல இருந்தா கூட அந்த வேர்ட்ஸை வந்து காட்டுறதுக்கு இங்க கீழே இருக்கிற ஆப்ஷன் அடிக்கணும். இந்த 2 இன்வெர்டட் காமாவுல போட்டு அடிச்சா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஃபார் தட் ரைட்னு ஒன்னா இருக்கக்கூடிய, இப்போ ஃபார் எ பர்பஸ்னு ஒன்னா இருக்குல்ல, அந்த மாதிரி கொடுத்தது மட்டும் ஃபார் எ பர்பஸ்னு ஒன்னா இருக்குது. இந்த 3 வேர்ட்ஸுமே வந்து ஒன்னா இருக்குன்னா மட்டும்தான் இதை காட்டும். ஓகேயா? கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்ததுனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இதை பழகிக்கலாம். இப்ப நான் சொன்ன விஷயம் எத்தனை பேத்துக்கு ஏற்கனவே தெரியும்? யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ண தெரியும்? எனக்கு தெரியும். வெரி குட் எனக்கு ஷாரோன். தெரியும் காச்சன். வெரி குட் ஈடன். வெரி குட். ஓகே, ஜோசப். ஓகே, இப்ப நம்ம பண்ணக்கூடியதான இந்த ஒர்க் ஷீட்டை நம்ம எல்லாங்களும் சேர்ந்து பண்றோம். ஆனா குழந்தைங்களும் பேரண்ட்ஸும் வந்து கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணுங்க. இதை வந்து அவங்களுக்கு இனிமே இருக்கக்கூடிய ஒர்க் ஷீட்ஸும் நம்ம இதே மாதிரி தான் பண்ணுவோம். அதனால இத வந்து சேர்ந்து இந்த ஒரு ஆக்டிவிட்டி டைம்ல நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து இதை கத்துக்கிட்டு பண்ணலாம். ஓகேயா? இப்போ ஃபர்ஸ்ட் ஈவென்ட் and a voice said ஒரு நிமிஷம். And a voice said to me, when this come to pass, then go dash. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு டைரக்ட். அப்போ இந்த விஷயங்கள் நடக்கும்போது இந்த இடத்துக்கு போ அப்படின்னு என்கிட்ட ஒரு சத்தம் சொல்லுச்சு அப்படிங்கறது தான் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து போட்டிருக்கு. இப்போ இது வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறது, இது என்னங்கிறது நமக்கு தெரியாது இல்ல. அப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் இது எங்க போயிருக்குன்னு. இதுக்கு வந்து அவங்க க்ளூ கொடுத்திருக்காங்க. ஓகே, நம்ம அந்த க்ளூக்குள்ள போய் பார்ப்போம். இந்த க்ளூல என்ன சொல்லுதுன்னா, 1950ல பிரதர் பிரணாம் பார்த்ததான ஒரு விஷன் இருக்கு 1950ஸ்ல. அந்த விஷனை பத்தி அவர் புக் ஆஃப் விஷன்ஸ், அவருக்கு வரக்கூடியதான விஷன்ஸ் வரக்கூடியதான புத்தகத்துல அவர் எழுதி வச்சிருக்காரு. அந்த விஷன்ல இந்த வார்த்தையை பத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வார்த்தை என்னங்கிறது தெரியறதுக்கு என்ன பண்ணுமாமா, உங்க டேபிள் ஆப்பை ஓபன் பண்ணி ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடியதான இந்த வேர்டை நீங்க சர்ச் பண்ணுங்க. அப்போ வந்து அந்த பேரால வந்து உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் கிடைக்கும்னு. எல்லாங்களும் வந்து ஒரு தடவை சர்ச் பண்ணி பாத்துறீங்களா? சர்ச் பண்ணி பார்த்துட்டு அங்க என்ன பாத்தீங்கன்னு எனக்கு சொல்றீங்களா? நான் ரேண்டமா யார்கிட்டயாவது கேக்குறேன். எடுத்து முடிச்சிட்டா நீங்க வந்து உங்களுடைய ஹேண்ட்ஸை ரைஸ் பண்ணலாம், இல்லனா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொல்லலாம். புக் ஆஃப் விஷன்ஸ் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணும். எல்லாங்களும் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சீங்களா? வெரி குட் ஜோசியா, வெரி குட் ஜோசப். வேற எபி ஈடன் கிடைச்சிச்சா கண்ணா?
ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ராஜா. ஓகே கண்ணா, நீங்க ட்ரை பண்ணுங்க. ஷீனா? நானும் டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. நீங்க வந்து புக் ஆஃப் விஷன்ஸ் BOOK ஸ்பேஸ் OF ஸ்பேஸ் VISIONS அடிக்கணும். ஜோஷுவா கிடைச்சதா கண்ணா? மிஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன் பிரதர். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதுல போய் நீங்க சர்ச் அப்படிங்கறதான அந்த இதுல அடிச்சு ஆல் எல்லா மெசேஜஸ்லயும் இந்த 2 இன்வெர்டட் காமா எடுக்கணும். ஏன்னா இந்த புக் ஆஃப் விஷன்ஸ்ங்கிறது வந்து ஒண்ணா வரணும். அதுக்காக BOOK ஸ்பேஸ் OFO விஷன்ஸ். இப்படி டைப் பண்ண முடிஞ்சதா? யாரெல்லாம் டைப் பண்ணி முடிச்சிட்டீங்க? நான் முடிச்சிட்டேன். வெரி குட் நான் ஷாரோன். முடிச்சிட்டேன். கில்ஸா? ஆமா. வெரி குட் கண்ணா. ஓகே. விஷன்ஸ்னு அடிச்சு சர்ச் பண்ணும்போது எத்தனை மெசேஜஸ்ல அவர் அத மாதிரி பேசியிருக்காரு? நான் ஒரே மெசேஜ் தானே. ஆஹா, வெரி குட். அந்த மெசேஜ் என்னன்னு ஜோஷுவாவுக்கு சொல்ல முடியுமா? கில்ஸ்? சாராவுக்கு எடுக்க முடிஞ்சதா பாப்பா? ஓகே, நான் இப்ப இங்க காட்டுறேன். சர்ச்ல போயிட்டு ஆல்ல செலக்ட் பண்ணி வச்சிருக்கணும். இங்க மேல அதுல புக் ஆஃப் விஷன்ஸ் அடிக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், கீழே இருக்கிற அந்த 2 கீழே இல்லைன்னா மேல இருக்கும் இந்த 2 அடையாளத்துல இந்த கோமா போட்டதான அந்த அடையாளத்தை கிளிக் பண்ணிட்டு நீங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு மெசேஜ்ல அது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்ப நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா இது என்ன மெசேஜ்? இஸ் திஸ் த சைன் ஆஃப் த எண்ட் சார்? இதுதான் முடிவின் அடையாளமா அப்படிங்கறதான அந்த புக்ல அது அவர் வந்து என்ன எழுதியிருக்காரு? நீங்க வந்து எத்தனாவது பேராவை ரீட் பண்ணணும்னு க்ளூல சொல்லியிருந்தாங்க? 114ல இருந்து 121 வரைக்கும் ரீட் பண்ணீங்கன்னா இதுக்குள்ளதான ஆன்சர் இருக்குன்னு. 114ல இருந்து 121 வரைக்கும் ரீட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்குள்ளதான ஆன்சர் கிடைக்கும். 121ல வந்து என்ன எழுதியிருக்கு? ஜோஷுவா இதை ரீட் பண்றியா கண்ணா? இந்த 121ல நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது. ஓகே பிரதர். இப்போ இங்க பாருங்க. And a voice said to me, when they comes to pass, then go westward. வெரி குட். அப்போ and a voice said to me, when this comes to pass, then go எங்க? Westward. Westward. Very good, very good. அப்போ ஃபர்ஸ்ட் பிக்சரை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம மீதி இருக்கிற பிக்சர்ஸை வந்து பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்ன தெரியுமா? 7 முத்திரைகளை வந்து திறக்கிறதுக்கு இருக்கக்கூடியதான 8 சம்பவங்கள், அதுக்கு முன்னாடி நடந்ததான 8 சம்பவங்கள்ல முதல் விஷயம் என்னன்னா, பிரதர் பிரணாமுக்கு ஒரு விஷன் வரும். அதை பத்தி இந்த பேரா 114ல இருந்து 121 வரைக்கும் இருக்கிறதுல சொல்றாரு. அந்த சம்பவங்கள் நடக்கும்போது நீங்க வெஸ்ட் வேர்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காட் வந்து அவர்கிட்ட சொன்னது. ரெண்டாவது சம்பவம் என்னன்னு பார்க்கலாமா? ரெடியா? ஓகே. செகண்ட் வந்து a vision of ஏதோ இருக்கு in a shape of dash. இத வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ நீங்க எடுத்திருக்கிற மெசேஜ்லயே கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா 204ல இருந்து 210 204 to 210 பேரா எடுத்தீங்கன்னா இதுக்குள்ள ஆன்சர் வந்து அங்க இருக்கு. இத வந்து ஷீனா எடுக்க முடியுமா? ஷீனாவுக்கு மெசேஜ் எடுக்க முடிஞ்சதா பாப்பா? நான் எடுத்துட்டேன். ஓகே. இதுல 204 to 210 பேராவுக்கு போயிட்டீங்கன்னா இந்த செகண்ட் பசிலுக்கான ஆன்சர் வந்து அதுல இருக்கு. அந்த பேரா கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஈடன் எடுத்துட்டியாடா கண்ணா?
எடுத்துட்டேங்க சொன்னா. ஓகே, வெரி குட். எத்தனாவது பேராவுல இந்த ஆன்சர் இருக்குன்னு தெரியுமா? ஷீனா எடுத்துட்டியா பாப்பா? ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. இதே மெசேஜ்ல கீழ ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா 204 to 210 அந்த அந்த பேராவுல ஏதோ ஒண்ணுல இதே வேர்ட் இருக்கு. A vision of dash in a shape of dash. அண்ணா ஷேப் ஆஃப் கண்டுபிடிச்சிட்டேன், பட் விஷன் ஆஃப் கண்டுபிடிக்கலண்ணா. சரி, நம்ம அந்த பேராவை பார்க்கலாம். ஓகே. ஷேப் ஆஃப் எங்க வருது பாப்பா? அண்ணா 205லயும் வருது, 7லயும் வருதுண்ணா. என்ன ஷேப் வருது பாப்பா? பிரமிட் ஆஃப் கான்ஸ்டலேஷன்ஸ். ஒரு பிரமிட் ஷேப்ல. அவர் வந்து என்னத்தை பாக்குறாரு? இங்க போட்டிருக்கு பாருங்க. I could see those angels, those shaped back wing traveling faster than the sound could travel. They came from eternity in a split like a twinkling of an eye, not enough to bat your eyes, to twinkle. அப்ப என்னன்னா, அவர் அந்த மலையில மேல நிக்கும்போது ஒரு விஷன்ல என்ன பாக்குறாருன்னா, ரொம்ப தூரத்துல இருந்து கொஞ்சம் ஏஞ்சல்ஸ். ஓகே. அது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, 5க்கு கீழயும் கிடையாது, 7க்கு மேலயும் கிடையாது அப்படிங்கிறாரு. இன்னொரு செய்தியில வந்து 7ன்னு சொல்றாரு. அப்ப அந்த 7 தூதர்கள் ரொம்ப தூரத்துல இருந்து டக் கண்ண மூடி தொறக்கறதுக்கு முன்னாடி டக்குன்னு வராங்க. நல்ல ஸ்பீட்ல வந்து அங்க நிக்கிறாங்க. அவங்க நிக்கும்போது என்ன ஷேப்ல நிக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு பிரமிட் ஷேப்ல நிக்கிறாங்க. ஓகேயா? இந்த ஒரு விஷன வந்து பிரதர் பிரணாம் பாக்குறாரு. இது வந்து 7 சீல்ஸ ஓபன் பண்றதுக்கு முன்னாடி பாக்குறாரு. அப்போ a vision of 7 angels in the shape of a pyramid. Okay? Very good. Okay, next one வந்து கில்ஸ் சொல்லணும். ஓகே, கில்ஸ் ரெடியா? ரெடி மிஸ். ரெடி மிஸ்ஸா? சாரி. சார்னாவது சொல்ல. ஓகே கண்ணா. ஓகே, தேர்ட் ஒன் வந்து பிரதர் பிரண்ணாமும் அவர் ஃபேமிலியும் வந்து இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்து அவங்க போயிட்டாங்க. அட்லீஸ்ட் இந்த ஊருக்கு போயிட்டாங்க. 7 முத்திரைகள் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஜெஃபர்சன்வில்ல இருந்தாங்க. அவங்க வந்து வேறொரு ஊருக்கு கர்த்தர் வந்து போக சொன்னாரு. அது என்ன ஊர்னு தெரியுமா? சரி, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெசேஜ் ஓபன் பண்ணி 62/12 டிசம்பர் 30 1962 டிசம்பர் 30க்கு திஸ் இஸ் த சைன் ஆஃப் த இஸ் திஸ் த சைன் ஆஃப் த எண்ட் டைம் சர்னு சொல்லி கொடுத்த மெசேஜ்ல லுக் பேரா 200 இப்ப நீங்க படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஓபன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மெசேஜ் என்ன? அதே மெசேஜ் தான். இதுல பேரா 200 எடுத்து படிக்கணும். கில்ஸ் ரெடியா? அந்த மெசேஜ்ல எந்த ஊருக்கு பிரதர் பிரண்ணாமும் அவங்க ஃபேமிலியும் வந்து மூவ் பண்ண சொன்னாங்க காட்? டூசான் டு அரிசோனா. டூசான் அரிசோனா. டூசான் டு அரிசோனாவா? ஐ வாஸ் அட் டூசான் அரிசோனா. எப்படி பாலக்காடு கேரளான்னு எல்லாம் சொல்றோம். கேரளா வந்து பாலக்காடுக்குள்ள இருக்குல்ல, அதே மாதிரி டூசான் அரிசோனா. ஓகேயா? வெரி குட். டூசான் அரிசோனா. அப்ப நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? 7 முத்திரைகளை வந்து தீர்க்கதரிசி பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல வந்து அவருக்கு ஒரு விஷன் வருது. அந்த சம்பவம் வந்து நடக்கும்போது நீ மேற்க பார்த்து போ, வெஸ்ட்வர்டு டிராவல் பண்ணுன்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு ஒரு விஷன் வருது. அதுல 7 ஏஞ்சல்ஸ் வந்து ஒரு பிரமிட் ஷேப்ல வராரு. அதுக்கு பிறகு காட் வந்து பிரதர் பிரணாம் கிட்ட என்ன சொல்றாரு? நீ டூசான் அரிசோனாவுக்கு போன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே, அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்களை வந்து நம்ம இனிமே பார்க்கலாம். அப்போ on the morning in January of 1963, the Lord woke up Brother Branham and said,
Get up there in Sabino Canyon. 1963 ஜனவரியில பிரதர் பிரணாம காட் வந்து சபினோ கேனியனுக்கு நீ போ அப்படின்னு சொன்ன போது பிரதர் பிரணாம் கையில என்னத்தை எடுத்துட்டு போனாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சீக்வென்ஸ் ஆஃப் இவென்ட்ல 4th பசில வந்து சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணும் தெரியுமா? நீங்க வந்து இந்த வேர்ஸ் கெட் அப் தேர் இன் சபினோ கேனியன் அப்படிங்கறத வந்து நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா பிரதர் பிரணாம் வந்து என்ன கையில எடுத்துட்டு போனாருங்கிறத வந்து கண்டுபிடிக்கலாம். சரி, இத சாரா வந்து ட்ரை பண்ணி பாக்குறியா பாப்பா? என்ன பண்ணும்னா டேபிள் ஆப்ல போய் நான் பண்றேன். ஓகே பாப்பா. ஆல்ல போயிட்டு நீங்க கெட் அப் தேர் இன் சபினோ கேனியன் டைப் பண்ணும். கெட் நீங்களும் எல்லாவங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். கெட் GET ஸ்பேஸ் UP ஸ்பேஸ் THERE ஸ்பேஸ் IN ஸ்பேஸ் SABINO ஸ்பேஸ் CANYON டைப் பண்ணி முடிச்சிட்டியா பாப்பா? பண்ணிட்டு சொன்னா. ஓகே, சங்கீதாக்காவும் நீங்க பக்கத்துல இருக்கிறதுனால அதோட எக்கோ அடிக்குது, பரவாயில்ல. அத சர்ச் பண்ணும்போது என்ன வருது பாப்பா? ஏதாவது மெசேஜ் தெரியுதா? GET UP there in Sabino Canyon. அடுத்து என்ன மெசேஜ் வருது? What is the attraction on the mountain? வருதா? யாருக்கெல்லாம் கிடைச்சது இந்த what is the attraction of the on the mountain? பிரதர் எனக்கு கிடைச்சது பிரதர். Very good. அண்ணா Very good, very good all cuties. Okay. சாரா, அப்போ அதுல வந்து பிரதர் பிரணாம் வந்து அந்த பேரா 131ல அவர் வந்து 2 ஐட்டம்ஸ் எடுத்துட்டு போனதா சொல்றாரு. அது என்னலாம்? அகாபோ டேப்லெட் பைபிள். இல்ல பாப்பா, இத பாரு 131ல get up there in Sabino Canyon. I took a piece of paper and my Bible. அப்ப என்னத்தை எடுத்துட்டு போனாரு? A piece of paper and my Bible. பைபிள். வெரி குட். அவர் பீஸ் ஆஃப் பேப்பரையும் பைபிளையும் எடுத்துட்டு போனாரு. வெரி குட். அப்போ நம்ம வந்து 4 ஈவென்ட்ஸ் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து அவரை வெஸ்ட்வர்ட் போக சொன்னது, அப்புறம் வந்து பிரமிட் ஷேப்ல இருக்கக்கூடிய ஏஞ்சல்ஸ் வரத அவர் விஷன்ல பாக்குறாரு. அப்புறம் அவங்க வந்து டூசான் அரிசோனாவுல போறாரு. அந்த அரிசோனாவுக்கு பக்கத்துல தான் இந்த சபினோ கேனியன்ங்கிறதான அந்த மலை இருக்கு. அங்க போய் இருக்கும்போது பிரதர் பிரணாம் கிட்ட காட் என்ன சொல்றாரு? நீ அந்த சபினோ கேனியனுக்கு போன்னு சொல்லும்போது பிரதர் பிரணாம் அங்க போறாரு. அப்ப அவர் கையில வந்து என்ன எடுத்துட்டு போறாரு? ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரும் பைபிளும் எடுத்துட்டு போறாரு. அங்க போய் இருக்கும்போது ஒரு விஷயம் வந்து அங்க நடக்குது. அது என்ன? பிரதர் பிரணாமோட கையில ஏதோ ஒரு விஷயம் வந்து விழுந்தது. ஓகே, ஸ்வாடு தான் சார். அது வந்து புல்பிட் ராக்ல அவர் நின்னுட்டு இருக்கும்போது அப்போ என்ன விழுந்ததுங்கிறதுக்கு வந்து ஒரு fill in the blanks கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா the dash o the dash of the dash. இது என்னவா இருக்கும்? கரெக்டா அந்த வேர்ட்ஸ் ஃபில் பண்றதுக்கு என்ன பண்ணோம்னா, நீங்க வந்து இதுக்கு முன்னாடி கேட்ட மெசேஜ் இப்போ நம்ம 4th க்ளூல எந்த மெசேஜ்ல போய் பார்த்தோம்? சாரா இப்ப கண்டுபிடிச்ச மெசேஜோட பேர் என்ன? What is the attraction on the mountain? Okay, அதே மெசேஜ்ல 131 to 133 the para. ஜோசப், அப்ப ഇവിടെ എന്താ fill in the blanksல വരിക? sword of the king. The sword of the king ആണോ? The sword
Sword of the King ആണോ? ആണോ? 133 പാരയിൽ എന്താ പറയുന്നത്? Okay. 133rd para. Brother, நான் சொல்லவா? சொல்லு ஜோஷுவா. The word of the Lord. கரெக்ட். அந்த கையில വീണത് sword of the king ആണ്. അത് എന്താണെന്നാണ് ബ്രദർ ബ്രണാം പറയുന്നത്? The word of the Lord. ഓക്കെ, അതിങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു എന്ന് പറഞ്ഞിട്ടാണ് ബ്രദർ ബ്രണാം പറയുന്നത്. அப்போ அந்த வால் வந்து பார்க்கிறதுக்கு எப்படி இருந்தது? இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயமா இருந்தது. அதனுடைய கைப்பிடி வந்து பேர்ல்ல செய்யப்பட்டிருந்தது. அதுக்கு ஒரு ஆர்ம் ப்ரொடெக்டர் கோல்டன் கலர்ல இருந்தது. ஓகே, வெரி குட். அப்போ கையில இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து விழுவுது. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து பிரதர் பிரணாம் சொல்றாரு. இது வந்து எபி சொல்றீங்களா? எபி கண்ணா, இந்த க்ளூ வந்து எப்படின்னா, இந்த 6th க்ளூ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இருக்கிற மெசேஜஸ்லயே ஒரே ஒரு மெசேஜ்ல தான் வந்து பிரதர் பிரணாம் வந்து புல் ஹெடர் அப்படின்னுங்கிற வேர்டை யூஸ் பண்றாரு. அந்த மெசேஜ் எதுங்கிறத கண்டுபிடிச்சு அதோட 137th and 138th பேரா கண்டுபிடிச்சீங்கன்னா 6வது க்ளூக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். எபி கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே, கிடைக்கல எபி? என்ன blank brother? இந்த ஃபர்ஸ்ட் blank இருக்கு, செகண்ட் blank இருக்கு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மெசேஜை கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். எந்த மெசேஜ் அது? What is attraction on the mountain? கரெக்ட். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற அதே மெசேஜ் தான். ஆனா நம்ம சர்ச் பண்ணி பார்த்தரலாம். ஆல்ல போயிட்டு புல் ஹெடர்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு மெசேஜ்ல தான் அது இது சொல்றாரு. அதுல 136 and 137 அத வந்து சர்ச் பண்ணீங்கன்னா 137 and 138. Brother Branham was hunting at Sunset Mountain. எத்தனை மைல்ஸ் நார்த் ஈஸ்ட் ஆஃப் கண்டுபிடிச்சிட்டே கண்ணா? வேற யாராவது கண்டுபிடிச்சிட்டீங்களா? அண்ணா 40 miles. ஓகே, 137th வந்து 40 miles நார்த் ஈஸ்ட் ஆஃப் டூசான். அப்போ இந்த சம்பவத்தை பத்தி தீர்க்கதரிசி வெரி குட் ஈடன், வெரி குட். ஓகே, 40 miles நார்த் ஈஸ்ட் ஆஃப் டூசான். அந்த மலையில போய் இருக்கும்போது சன்செட் மவுண்டன்ல பிரதர் பிரணாம் வந்து எப்படி இருந்தாரு தெரியுமா? இந்தியன்ஸ் உட்கார்றது போல கிராஸ் லெக்டா உட்கார்ந்தாராமா. இந்த படத்துல தெரியுதா உங்களுக்கு? கால் மடிச்சு உட்கார்றதும்பாங்கல்ல நம்ம, அதே மாதிரி நம்ம உட்கார்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்த போது அவர் பேண்ட்ல வந்து நீங்க வயல்லயோ இல்ல கொஞ்சம் செடியெல்லாம் இருக்கிற இடத்துல எல்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க பேண்ட்ல வந்து முள்ளு முள்ளா இருக்கிறது வந்து ஒண்ணு வந்து ஒட்டி இருக்கும், பாத்திருக்கீங்களா? அதே மாதிரி அவரோட பேண்ட்ல இருந்ததான அந்த புல் ஹெடர், அதுக்கு பேரு தான் புல் ஹெடர். அந்த புல் ஹெடர் எல்லாத்தையும் அவர் பிச்சு போட்டுட்டு இருக்கும் போது அப்போ அவர் ஒரு பிளாஸ்டோட சத்தம் கேட்கிறாரு. அது வந்து அந்த பக்கத்துல இருக்கிற இடத்தை எல்லாத்தையுமே ஷேக் பண்ண மாதிரி இருந்து இந்த பூமியே வந்து அசைய வச்ச மாதிரி ஒரு சத்தத்தை வந்து கேட்கிறாரு. அந்த அசைய வச்சதான சத்தத்துல இருந்து அவர் என்ன பார்த்தாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த மெசேஜ் கேட்டிருந்தீங்கன்னா இல்ல ஸ்டில் வாட்டர் ஹோம் கேம்ப் 2021ஓட வீடியோ ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அவர் வந்து இந்த பிரமிட்ல பார்த்ததான ஏஞ்சல்ஸ் மாதிரி அந்த கான்ஸ்டலேஷன் ஆஃப் ஏஞ்சல்ஸ் வந்து அவர் வந்து திரும்ப இங்க வந்து அவர் விஷன்ல பார்த்தது
அவர் டூசானுக்கு போயிருந்த டைம்ல அங்க வந்து அவர் நிஜமாலுமே பார்க்கறாரு. சரியா? இதுதான் வந்து 6வது சம்பவம். 7வது விஷயம் என்னன்னா, அந்த ஏஞ்சல்ஸ் வந்து பிரதர் பிரணாம் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா, 1965 February 19க்கு கொடுத்த this day this message scripture is fulfilled. அதுல 176th பேரா கேட்டா உங்களுக்கு 7th இவெண்டோட fill in the blanks பண்ணலாம். ஷாரோன் இது நீ பண்றியா கண்ணா? பண்றேண்ணா. this day this scripture is fulfilled. அப்போ மத்தவங்க வந்து கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதுல போயிட்டு புக்ஸ் எடுக்கணும். புக்ஸ்ல this day this scripture is fulfilled. அதுல 6502னா February 19th கொடுத்ததான மெசேஜ் ஓபன் பண்ணும். இதுல வந்து 176th பேரா வந்து எடுக்கணும். ஷாரோன் எடுத்துட்டீங்களா கண்ணா? எடுத்தாச்சுண்ணா. ஓகே, அதுல வந்து என்ன fill in the blanks சொல்றாங்க? ரிட்டர்ன் பேக் டு ஜெஃபர்சன்வில்னா. வெரி குட். எத்தனை ஏஞ்சல்ஸ் அவர் அங்க மீட் பண்ணாரு? 7 ஏஞ்சல்ஸ் வந்து அவர்கிட்ட இருந்துட்டு அவர்கிட்ட என்ன சொன்னாரு? ரிட்டர்ன் பேக் டு ஜெஃபர்சன்வில். இந்த படத்துல பாத்தீங்களா, பிரணாம் டேபர்நாக்கிள்ல இருக்கு, ஜெஃபர்சன்வில்ல இருக்கக்கூடிய பிரணாம் டேபர்நாக்கிள் அங்கேக்கு திரும்ப போக சொன்னாரு. அப்ப இத வந்து நம்ம பார்க்கலாம். அந்த 7 ஏஞ்சல்ஸ் வந்து பில்லர் ஆஃப் கிளவுட் மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த விஷயத்த சொன்னாங்க. சரி, இப்ப ரொம்ப ரீசெண்டா வந்து ரெட் கேலண்டர் ரெட் லெட்டர் கேலண்டர்ல வந்து ஒரு சம்பவம் இந்த விஷயத்து கூட ரிலேட்டடா இருந்தது. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? February 28th February 28th இருக்கக்கூடியதான ஒரு சம்பவம் இது கூட ரிலேட்டடா இருந்தது. அது என்ன? அண்ணா 7 பிளானட்ஸ் இருக்குதுண்ணா. 7 பிளானட்ஸ் வந்து அலைனா இருந்ததா கண்ணா? கரெக்ட். ஓகே. ஆனா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடியதான சம்பவம் கூட ரிலேட்டடான ஒரு சூப்பர்நேச்சுரல் சம்பவம். கிளவுட் வந்துச்சு பிரதர். வெரி குட், வெரி குட். இந்த சம்பவம் நடந்தது வந்து February 28th 1963. அந்த சம்பவம் வந்து இப்பதான் வந்து நம்ம ரீசெண்டா அதே February 28க்கு இந்த பில்லர் ஆஃப் கிளவுட பத்தி நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க. அன்னைக்கு 7 ஏஞ்சல்ஸ் வந்து பிரதர் பிரணாம் கிட்ட மீட் பண்ணியிருந்தாங்க. இந்த February 28க்கு என்னாச்சு தெரியுமா? 7 பிளானட்ஸ் வந்து ஒரே லைன்ல அலைனா இருந்தது. ரெண்டும் கரெக்ட். ஓகே, வெரி குட். இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட மீதி இருக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்துட்டோம். ஃபைனல் க்ளூ கூட பார்த்துடலாம். 8th விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 7th விஷயம் என்னவா இருந்தது? 7 ஏஞ்சல்ஸ் வந்து பிரதர் பிரணாம் கிட்ட திரும்ப ஜெஃபர்சன் வில்லுக்கு போக சொன்னாரு. ஜெஃபர்சன் வில்லுக்கு போயிட்டு அவர் என்ன பண்ணாரு? பிரதர் பிரணாம் returns home and preaches the revelation of 7 seals which are recorded in. இவர் பிரசங்கம் பண்ணதான இந்த சீல்ஸ் வந்து எந்த மெசேஜ் எதுல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு தெரியுமா? அது தெரியணும்னா அதுக்கு ஒரு க்ளூ இருக்கு. 3rd சீல்ல இதே வேர்ட வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா sometimes we just read. ஆனா நான் வந்து உங்களுக்கு இது இந்த மாதிரி டேபிள் ஆப்ல வந்து சர்ச் பண்றது பழகி இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இனிமே இருக்கிற 7 ஒர்க் ஷீட்டுக்கும் இதே மாதிரி தான் நீங்க சர்ச் பண்ணும். ஓகேயா? sometimes when we just read and now be careful and when you read get the tapes. நீங்க வந்து டேப்பை வாங்கி கேட்டு பாருங்க. அத சரியா ரொம்ப பக்கத்துல வச்சு நல்ல கவனமா கேளுங்க. அப்போ உங்களுக்கு டேப்ஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத புரியும். ஏன்னா இத வந்து என்ன பண்றாங்க? டேப்ஸை பேக் டு பேக் திரும்ப திரும்ப போட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக டேப்ஸை வந்து சொல்றாங்க. அப்போ பிரதர் பிரணாம் பிரசங்கம் பண்ணதான இந்த 7 சீல்ஸ் வந்து டேப்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தது. இதுதான் வந்து 8th ஈவென்ட். இந்த கார்டு வந்து என்னங்கிறது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? இந்த ஸ்கிரீன்ல ரெட் கலர்ல பாயிண்டர் வந்து பாயிண்ட் பண்ணக்கூடிய கார்டு. பிரதர் அது இன்விடேஷனா பிரதர்? கரெக்ட் எபி, கரெக்ட்.
செவன் சீல்ஸ் பிரதர் பிரணாம் ப்ரீச் பண்ண போறாங்கங்கிற இன்ஃபர்மேஷனை அன்னைக்கு எல்லாவங்களுக்குமே அவங்க அனுப்பி இன்வைட் பண்ணதான இன்விடேஷன் கார்டு இந்த மாதிரி தான் இருந்தது. சூப்பர். நம்ம அப்போ ஒன்னு குயிக்கா 7 சம்பவங்கள் என்னெல்லாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரதர் பிரணாம் கிட்டக்கு ஒரு விஷன் வருது. அதுல என்ன சொல்றாரு காட், இந்த சம்பவங்கள் வந்து நடக்கும்போது நீ வந்து வெஸ்ட் வேர்டுக்கு நேராக போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷன் வருது. செகண்டா ஒரு விஷன் வருது. அதுல பிரதர் பிரணாம 7 ஏஞ்சல்ஸோட கான்ஸ்டலேஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து ஒரு பிரமிட் ஷேப்ல வந்து அவரை சந்திக்கிறதா ஒரு விஷன் வருது. மூணாவது நடந்த சம்பவம் என்னன்னா, பிரதர் பிரணாமும் ஃபேமிலி ஜெஃபர்சன் வில்ல இருக்கும்போது அவங்கள டூசான் அரிசோனாவுக்கு போக சொல்லி கர்த்தர் சொல்றாரு. டூசான் அரிசோனாவில் இருக்கும்போது ஒரு நாள் வந்து பிரதர் பிரணாம் கிட்ட காட் வந்து நீ சீக்கிரமா சபினோ கேனியனுக்கு போக சொல்றாரு. அப்படி போகும்போது பிரதர் பிரணாம் வந்து கையில என்னத்தை எடுத்துட்டு போறாரு? பைபிளும் பேப்பர் அண்ட் பென்சில். வெரி குட். அப்படி எடுத்துட்டு போயிட்டு அவர் புல்பிட் ரோக்ல போய் நிக்கும் போது அவர் கையில ஏதோ ஒண்ணு விழுவுது. என்னது? ஸ்வார்ட். அந்த ஸ்வார்டு வந்து யாரோட ஸ்வார்டு? ஸ்வார்ட் ஆஃப் தி கிங். கரெக்ட், கிங் ஸ்வார்டு. அந்த ஸ்வார்டு வந்து எதை குறிக்குதுன்னு பிரதர் பிரணாம் சொல்றாரு? The word of the Lord. வெரி குட். அது முடிஞ்சு அவர் வந்து சன்செட் மவுண்டன்ல ஹண்டிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைம்ல, அது வந்து டூசானுக்கு 40 மைல்ஸ் நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு பிளாஸ்டோட சத்தம் கேக்குது. அங்க வந்து அந்த 7 ஏஞ்சல்ஸ் வந்து அவரை மீட் பண்றாங்க. அந்த 7 ஏஞ்சல்ஸ் வந்து பிரதர் பிரணாம் கிட்ட என்ன சொல்லுச்சு? ரிட்டர்ன் பேக் டு ஜெஃபர்சன் வில் அப்படின்னு சொல்றாருங்க. அவரு அந்த மாதிரி ஜெஃபர்சன் வில்லுக்கு திரும்ப வந்து மெசேஜ ப்ரீச் பண்றாங்க. அந்த மெசேஜ் வந்து எதுல ஸ்டோர் ஆயிருந்தது? வெரி குட். டேப்ஸ்ல அது சேவா இருந்தது. வெரி குட். இதுதான் வந்து 8 ஈவென்ட்ஸ் பிரதர் பிரணாம் 7 சீல்ஸ ப்ரீச் பண்றதுக்கு முன்னாடி நடந்ததான ஒரு 8 ஈவென்ட்ஸ். இது வந்து ஒரு ஒர்க் ஷீட். இந்த ஷீட்டை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து இன்னொரு பேஜ்ல இருக்கும். அதை கட் பண்ணி நீங்க ஒட்டணும். ஓகேயா? நீங்க எல்லாங்களும் வந்து ஓரளவுக்காவது டேபிள் ஆப் கூட ஃபெமிலியர் ஆவறதுக்கு கூட இந்த ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இல்லனாலும் பரவாயில்ல. இன்னும் இதே மாதிரி ஒரு 10 ஆக்டிவிட்டீஸ் அப்கமிங் வீக்ஸ்ல நம்ம பண்ணுவோம். ஓகேயா? சூப்பரா இருந்துச்சா? யாருக்கெல்லாம் டேபிள் ஆப்ல இந்த மாதிரி எடுத்து அதை ஃபில் பண்றது வந்து பிடிச்சிருக்கு? பிரதர் எனக்கு வெரி குட். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? வெரி குட். சூப்பர் சூப்பர். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்ததான இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு வந்து நம்ம போலாம். ஓகே. இந்த ஆக்டிவிட்டி வந்து என்னங்கிறது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு க்ளூ இருக்கா இந்த டைட்டில பார்த்து? என்ன என்ன எழுதியிருக்கீங்க? Describe the scene from the message. அப்படின்னா என்ன கில்ஸ்? மெசேஜ்ல இருந்து அந்த சீன் எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணோம் நம்ம. இந்த விஷயம் வந்து இந்த மெசேஜ்ல வந்து எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். உங்களால கண்டுபிடிக்க முடியுதா இந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போது? யாரால எல்லாம் ரிலேட் பண்ண முடியுது இந்த மெசேஜுக்கும் இந்த பிக்சர்ஸுக்கும்? ஓகே. எல்லாம் சிலப்ப கண்டுபிடிக்க முடியாதா இருக்கலாம். சில விஷயங்களாவது? ஓகே. நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து இதுல ஒண்ணு கொடுத்திருந்தேன். நீங்க பார்த்திருந்தீங்களா? இது என்னது? இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி லிவ்ட். கீழ ஜீசஸ் கிரைஸ்டோட பிக்சர் போட்டிருக்காங்க. அதுக்கும் இந்த மெசேஜ்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் க்ளோஸா சொல்றாங்களா? பேரண்ட்ஸ் கூட நீங்க ஹெல்ப் பண்ணலாம். பேரண்ட்ஸ் கூட நீங்க ஆன்சரே பண்ணலாம். இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி லிவ்ட். இந்த பிக்சருக்கு வந்து மெசேஜ்ல ஏதாவது ரெலவெண்டா சொல்றாரா? எபி? தெரியல பிரதர். இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி லிவ்ட்னு சொல்லிட்டு ஜீசஸ் கிரைஸ்டோட பிக்சர் போட்டு
ஓகே, நம்ம இதை என்னங்கிறத பார்க்கலாம். பேரா 236 எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போ அதுல என்ன அவர் சொல்றாருன்னா, த விமென் ஹோலினஸ் ங்கிறதான ஒரு குரூப் வந்து என்ன என்ன சொல்றாங்கன்னா, விமென் மஸ்ட் வேர் லாங் ஹேர், லாங் ஸ்லீவ்ஸ் அப்படிங்கிறத, லாங் ஸ்கர்ட் எல்லாம் கண்டிப்பா போடணும், வெட்டிங் ரிங்ஸ், ஜுவல்லரி எல்லாம் போடக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வச்சிருக்காங்களாமா. அப்ப அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கிறதுனால பண்ணா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? செல்ஃப் ரைச்சியஸ் ஹோலினஸ். நம்மளாவே வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக அதை பண்றது. ஆனா உண்மையான காடோட சர்ச் வந்து எப்படி இருக்கும் தெரியுமா? அது வந்து தானாகவே வந்து இந்த விஷயங்களை வந்து ஜீவிக்கும். இப்போ இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டா என்ன பிரச்சனை? கொஞ்சம் வருஷம் முடியும் போது அவங்க அதை எதுவுமே ஒபே பண்றது கிடையாது. And the church is Christ body. It's an individual amongst other individuals that is born in the kingdom of God, that comes from inside out. It's automatically lived. அப்போ கிரைஸ்ட் லைஃப்ங்கிறது வந்து எப்படி இருக்குமாமா? அது வந்து ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக ஒபே பண்றது கிடையாது. இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி லிவ்ட். இதுக்கு வந்து அவர் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு செம்மறியாடு வந்து ஓ என்னுடைய எஜமானுக்கு இந்த வருஷம் வந்து பனிக்காலம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய வூல் தேவை இருக்கு, நான் வந்து உடனே வேலை செய்ய ஆரம்பிக்கணும், அப்பதான் வூல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், என் மேல வந்து அந்த ரோமம் வந்து கத்திரிக்கிறதுக்கு உள்ளதான அந்த முடி வந்து அப்பதான் வந்து உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது யோசனை பண்ணுமா? நோ. அது வந்து ஒரு செம்மறியாடா இருந்தாலே போதும், அதனுடைய உடம்புல வந்து அந்த வூல் வந்து தானாகவே ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம வந்து கிரைஸ்ட் வந்து நமக்குள்ள ஜீவிக்கும் போது அவருடையதான அந்த லைஃப் வந்து நமக்குள்ள இருந்து தானாகவே வரும் அப்படிங்கிறதுக்கு இந்த இந்த மெசேஜ்ல வந்து பிரதர் பிரணாம் சொல்றத ஒரு ஒரு சிம்பிளா வந்து இந்த பிக்சர்ல போட்டிருக்காங்க. ஓகேயா? சரி, இப்போ இந்த பிக்சர்ல வந்து என்ன எழுதி இருக்குன்னா, டு கெட் அ பிரைட் ரெடி ஃபார் கிரைஸ்ட் ஆன் தட் டே. ஒரு விஷயம் வந்து இது வந்து நான் இதே போல கர்த்தருக்குன்னு ஒரு மனவாட்டி ஆயத்தம் பண்ணுவதற்கு இது ஒரு ஒரு அடையாளமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதை சொல்றாரு. இதுக்கு ரெலவெண்டான ஏதாவது ஒண்ணு நீங்க மெசேஜ்ல பாத்திருக்கீங்களா? அண்ணா பிரதர்னா என்ன சொல்வாருன்னா, அந்த சர்ச் தொடங்கினப்போ ஒரு வெட்டிங் செரமனி இவர் நடத்தினான்னு சொல்வாருண்ணா. அதுக்கு தான் சொல்வார். வெரி குட். எல்லாங்களும் ஒன்னு அன்மியூட் பண்ணி ஷீனாவுக்கு கிளாப் பண்ணலாமா? கரெக்ட், வெரி குட். ஓகே, சரி. இந்த பிக்சர் வந்து இந்த பிரதர் பிரணாம் இந்த மெசேஜ்ல சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் கூட ரிலேட்டடா இருக்கு. என்னது? வெரி குட் ஷாரோன், வெரி குட், வெரி குட். இந்த மெசேஜ் வந்து ப்ரீச் பண்றதுக்கு முன்னாடி பிரதர் பிரணாம் என்ன பண்ணுவாரு? அவரு அவங்களுடைய புது சர்ச் பில்டிங்கை வந்து டெடிகேட் பண்ணுவாரு. அதே சர்ச் பில்டிங்ல வந்து ஒரு கப்புளுக்கு மேரேஜும் பண்ணி வைப்பாரு. அப்போ அவர் வந்து என்ன சொல்றாரு? இந்த சர்ச் வந்து 33 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்ன பையனா இருந்த போது நான் கட்டியிருந்தேன். இப்போ வந்து நம்ம ரீபில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, அவர் ஒரு சின்ன பையனா அந்த கார்னர் ஸ்டோன் வைக்கிறதான அவருடைய நாட்களை வந்து அவர் இந்த மெசேஜ்ல சொல்லியிருப்பாரு. வெரி குட் ஷாரோன், வெரி குட். சரி, இந்த பிக்சருக்கும் இந்த மெசேஜ்ல ஏதாவது ரெலவெண்டான ஒரு விஷயம் இருக்கா? யாருக்காவது தெரியுமா? ஆர்க் ஆஃப் கவெனன்ட். ஆர்க் ஆஃப் கவெனன்ட், கரெக்ட். அப்போ இந்த ஆலயத்தை டெடிகேட் பண்ணும்போது பிரதர் பிரணாம் வந்து என்ன சொல்லுவாரு? தாவீதுக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு இருந்தது. எதனாலனா, தாவீது வந்து இருதயத்துல என்ன நினைச்சாரு தெரியுமா? நான் வந்து ஒரு கேதர் மரத்துல கட்டப்பட்டதான ஒரு கோட்டையில தங்கி இருக்கும் போது கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி த ஆர்க் ஆஃப் கவெனன்ட் வந்து கூடாரங்கள்ல இருக்கு. அப்ப அவருக்கு வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாப்ல. ஆனா அந்த ஆலயத்தை யாரு கட்டுறா? தாவீதினுடைய குமாரன் சாலமோன் கட்டி அதற்கு டெடிகேஷன் பண்ணக்கூடியதான அந்த ஒரு பிக்சர் தான் இது. அப்ப இந்த பிரதர் பிரணாம் இப்ப இருக்கக்கூடியதான பிரணாம் டாபர்னாக்ல டெடிகேட் பண்ணும்போது அவர் வந்து பழைய ஏற்பாடின் காலத்துல தாவீதும் சாலமோனும் அந்த ஆலயத்தை பத்தி நினைச்சதை குறிச்சு சொல்றாரு.
அப்ப இந்த விஷயங்களை வந்து இந்த மெசேஜ்ல சொல்றாரு. ஓகே, சரி. இந்த 2 ஸ்கிரிப்சர்ஸ் வந்து கேட்ச் பண்ணுங்க. இத கவனிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு பிரதர் பிரணாம் 2 ஸ்கிரிப்சர் சொல்றாரு. அது இந்த மெசேஜ்ல ஏதாவது இருக்கா? எந்த இடத்துல வருதுன்னு தெரியுமா? ஓகே. Who has believed our report and to whom is the arm of the Lord revealed? ஐசையா 53ல வரக்கூடியதான அந்த வசனத்தையும் மத்தேயு எழுதிய சுவிசேஷத்துல வரக்கூடியதான Jesus answered and said, I thank thee, O Father, Lord of heaven and earth, because thou hast hid these things from wise and prudent and has revealed them unto babes. அப்படிங்கிறதான இந்த 2 வசனத்தையும் வந்து பிரதர் பிரணாம் வாசிச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, catch those 2 scriptures அப்படிங்கிறாரு. ஓகே, சரி. இந்த பிக்சர் வந்து என்ன சொல்ல வர்றாருங்கிறது உங்களுக்கு இந்த பார்த்தே வந்து சொல்ல முடியுமா? Seals. 7 seals. സീൽസിന്റെ അടുത്ത് എന്തോ എഴുതിയിട്ടുണ്ടല്ലോ? So simple. സോ സിമ്പിൾ. എന്നാ ആൻസർ പറഞ്ഞേ. ஓகே, இந்த மெசேஜ்ல ஃபுல்லா வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, காட் வந்து எல்லா விஷயமுமே வந்து சிம்பிளா பண்றாரு அப்படிங்கிறத வந்து சொல்லி வரும்போது அதத்தான் வந்து சொல்லி வர்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, இத வந்து நான் மெசேஜ் 7 சீல்ஸ ப்ரீச் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ப்ரீச் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா 7 முத்திரைகளும் கூட அதே போல இட்ஸ் சோ சிம்பிள் அப்படிங்கிறதுக்கு. சரி, இந்த பிக்சர் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மெசேஜ்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் கூட ரெலவென்ட்டா உங்களுக்கு தெரியுதா? பிரதர் பிரணாம் என்ன சொல்றாருன்னா, மனுஷங்க வந்து இன்னைக்கு வந்து ஆட்டம்ஸ ஸ்ப்ளிட் பண்ண முடியும், ஆட்டம்ஸ ஜாயின் பண்ண முடியும், இவ்ளோ எல்லாம் யோசிக்கிறாங்க. ஆனா, ஒரு சின்ன புல்லுல இருக்கக்கூடியதான அதனுடைய ஜீவன குறிச்சு அவங்களால எதுவுமே பண்ண முடியறதில்ல. ஏன்னா, அது வந்து காட் அதிலேயே வந்து தங்கி இருக்காரு. அத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அவங்களால முடியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த இமேஜும் இந்த ரெவலேஷனும் இந்த ஆட்டுக்குட்டிய ரெவலேஷன பத்தியும் இந்த மெசேஜ்ல எங்கேயாவது சொல்றதா உங்களுக்கு தெரியுமா? காயின் வந்து பலி செலுத்தும்போது அவன் வந்து ஆ, ரொம்ப அழகான பலிய வந்து பலிபீடத்த வச்சு செலுத்துறான். ஆனா ஆபேல் செலுத்தும்போது அவன் வந்து அடையாளம் கண்டு கொள்றான். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நான் வந்து ஒரு இரத்தத்தினூடாக வந்தேன். பாவம் வந்து இந்த உலகத்துக்கு இரத்தத்தினூடாக வந்தது. அதற்கு கர்த்தர் வந்து இரத்தத்த தான் பரிகாரமா ஏத்துக்கொள்வாரு அப்படிங்கிறத அவன் வெளிப்பாடுனால புரிந்து கொண்டான். அப்படிங்கிறதுக்கு இந்த பிக்சர். சரி. இந்த பிக்சர்ல வந்து ஜீசஸ் வந்து பக்கத்துல லேம்ப ஆட மேய்க்கிறது மாதிரி இருக்கு. இத பத்தி என்ன வந்து பிரதர் பிரணாம் இந்த மெசேஜ்ல சொல்றாருன்னா, 121th பேராவுல, பிகாஸ் that man was made up in the beginning not to try to shift for himself. A man was made to rely completely upon God. That's the reason we are likened unto lambs or sheep. நான் உங்களுக்கு இந்த ஒரு இதத்தான் வந்து ரொம்ப ஹைலைட்டா சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். இது எல்லாவங்களும் சேர்ந்து நம்ம வாசிப்போமா? A man was made to rely completely upon God. ஓகே, அப்படின்னா என்ன? ஒரு மனிதன் எப்பவுமே வந்து கர்த்தர் மேல டிபெண்டா இருக்கிறதுக்குன்னு படைக்கப்பட்டிருந்தான். அதனாலதான் வந்து கர்த்தர் வந்து நம்மள வந்து பைபிள்ல என்னன்னு சொல்றாரு? அவருடைய ஆட்டுக்குட்டியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மறி ஆட்டுக்குட்டியா இருக்கிறோம்னு சொல்றாரு. ஓகே, நம்ம எல்லாவங்களும் அன்மியூட் பண்ணி ஒரு தடவை இதை ரீட் பண்ணலாமா? எல்லாவங்களும் அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, ரெடி? A man was made to rely completely upon God. That's the reason we are likened unto lambs or sheep. Very good, very good, guys. ஓகே, இதே மாதிரி இன்னும் இருக்கு நிறைய பிக்சர்ஸ் வந்து. இது மோசே வந்து தண்ணீரை வந்து பார்ட் பண்ணதான பிக்சர். இந்த பிக்சர் என்னங்கிறது உங்களால சொல்ல முடியுதா? பிரதர் மோசே எகிப்தை வழி நடத்தும் போது அந்த பிக்சர் கரெக்ட். இந்த மூணாவது பிக்சர் என்னங்கிறது உங்களுக்கு பார்த்துட்டு கண்டுபிடிக்க முடியுதா? பிரதர் பிரணஹாம் ஹண்டிங் பண்ற பிக்சரா பிரதர்?
வெரி குட், வெரி குட். என்ன ஹண்ட் பண்றாருன்னு அந்த பிக்சர்ல பார்த்தா தெரியுதா? உள்ள Squirrel. வெரி குட், ஸ்குவிரல்ஸ் ஹண்ட் பண்றாரு. இந்த H2O அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ்ல பிரதர் பிரணாம் எங்கேயாவது சொல்றாரா? சொல்றாரு. எங்கன்னா இந்த குளோராக்ஸ் அப்படிங்கறத வந்து தண்ணியில போட்டா அது எல்லாமே வந்து அதனுடைய எலமெண்ட்ஸா பிரிஞ்சு போயிரும். 395th பேராவில் வந்து என்ன சொல்றாருன்னா வாட்டர் இஸ் H2O which is hydrogen and oxygen. Both hydrogen and oxygen are dangerous explosive அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்றாரு. நான் இதெல்லாம் எதுக்கு காட்டினேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மெசேஜ்ல இருக்கக்கூடியதான நிறைய விஷயங்களை குட்டி குட்டி பிக்சர்ஸா வந்து அவங்க வாய்ஸ் ஆஃப் காட் ரெக்கார்டிங்ஸ்ல இருந்து நமக்கு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வாய்ஸ் ஆஃப் காட்ல இருந்து கொடுத்ததான லெட்டர் ஜேர்னல்ல இருக்கு. நீங்க மெசேஜ் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த பேஜஸ் வந்து நீங்க பார்த்துட்டீங்கன்னா இதுல ஃபுல் மெசேஜும் கூட வந்து பிக்சர்ஸ் கூட இருக்கு. இந்த மெசேஜ்ல வந்து அவர் வந்து பாண்ட் லில்லிய பத்தி சொல்றாரு. அதே போல பிரணாம் டேபர்னாக்கிள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதை பத்தி இப்ப ஷீனா சொன்னாப்லே ஒரு கப்பலுக்கு மேரேஜ் பண்ணி வச்சதை பத்தி சொல்லும்போது இந்த பிக்சர் பக்கத்துல இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம் எந்த ஒரு விஷயத்தை பத்தி சொன்னாலும் அந்த விஷயத்துக்கு சம்பந்தப்பட்டதான ஒரு பிக்சரை வந்து இதுல வந்து போட்டிருக்காங்க. ஆக்ட் ரைட் அண்ட் டூ ரைட், ப்ரே வர்ஷிப், அந்த மாதிரி இதுல பாருங்க. இதுல வந்து 3 கிராசஸ் வந்து பிரதர் பிரணாம் டேபர்னாக்கல்ல வைக்கிறத பத்தி சொல்றாரு. அப்ப அதுக்கு 3 கிராசஸோட பிக்சர். பைபிள் போர்ஷனை ரீட் பண்ண சொல்லும் போது அதனுடைய பிக்சர். ஆர்க் ஆஃப் கவர்னண்ட பத்தி சொன்ன போது அதனுடைய பிக்சர். அந்த மாதிரி இதுல வந்து ஒரு ஹைவே இந்த பிரமிட பத்தி சொல்லும் போது பிரமிடனுடைய பிக்சர். ஒரே ஒரு நிமிஷம். இதுல வந்து கடைசி பேஜஸ்ல வந்து அவர் பிளட் சாக்ரிஃபைஸ பத்தி சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பேஜஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளட் டிராப்லெட்ஸா இருக்கிற மாதிரி அவங்க வந்து வரைஞ்சிருப்பாங்க. அது எத்தனாவது பேஜ்னு எனக்கு தெரியல. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுதுல்ல, இது என்னன்னா பில்லர் ஆஃப் ஃபயர் ஃபர்ஸ்ட் வந்ததான டைம்ல இருக்கக்கூடிய போட்டோகிராஃப். இந்த சம்பவத்தை பத்தி ஹியூஸ்டன்ல வச்சு நடந்தான சம்பவத்தை பத்தி சொல்லும்போது பேக்ரவுண்ட்ல அன்னைக்கு வந்ததான நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கிளை வரைஞ்சிருக்காங்க, அந்த பிக்சரை போட்டிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா டைம் எடுத்து பார்த்து பார்த்து இந்த ஜேர்னலை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்க ஈஸியா கிரியேஷன் செக்ஷன்ஸுக்கு போயிட்டீங்கன்னா அதுல ஜேர்னல் அப்படிங்கறதான அந்த இடத்துக்கு இது பாருங்க. இந்த மெசேஜ் இந்த போர்ஷன்ல பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட பத்தி சொல்றாங்க. அப்ப அவங்க பிளட் டிராப்லெட்ஸ இந்த பேஜஸ்ல வரைஞ்சு பிளட் டிராப் ஆன மாதிரி அவங்க வரைஞ்சு வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு மெசேஜ அவங்க ரியலிஸ்டிக்கா பிக்சருக்கு கொண்டு வர்றதுக்குன்னு நிறைய எஃபர்ட் எடுத்திருக்காங்க. இந்த வார்த்தை மெசேஜ் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை மெசேஜ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு கேட்க வேண்டிய மெசேஜ் The breach between the 7 church ages and the 7 seals. Very good. The breach between the 7 seals and the 7 church ages. அந்த மெசேஜுக்கும் இதே மாதிரி இருக்கக்கூடிய ஜேர்னல் புக் இருக்கு. இது உங்களுடைய அகாப்போ டேப்லெட்ல போய் பாத்தீங்கன்னா ஃபுல் பேஜுக்கு வந்து வர மாதிரி உங்களுக்கு பார்க்கலாம். அதுக்கும் இதே மாதிரி பிக்சர்ஸ் இருக்கு. நம்ம இந்த அடுத்த வாரமும் வந்து சண்டே கிளாஸ் நடத்தும் போது இதுல இருக்கக்கூடியதான இந்த பிக்சர்ஸை வந்து நம்ம எடுத்துட்டு அது என்ன சொல்றாங்க அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். ஆனா நீங்களும் வந்து இந்த மெசேஜை கேட்கும்போது இந்த ஜேர்னல் பேஜஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். பாப்பீங்களா? ஒரு தடவை கேட்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்களுக்கு பாப்பீங்களா? உங்க வீட்டுல பிரிண்டர்ஸ் அவைலபிளா இருந்ததுன்னா நீங்க இதை பிரிண்ட் எடுத்து கூட இதை கூடவே வந்து வாசிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது நோட் எழுதணும்னா கூட இதுல பக்கத்துல நோட் எழுதி வைக்கிற மாதிரி அவங்க ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஓகே, இந்த ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப டைம் எடுத்து வாய்ஸ் ஆஃப் காட்ல இருக்கிற கிரியேஷன்ஸ் டீம் வந்து ரெடி பண்ணாங்க. யாருக்காக தெரியுமா? நம்ம எல்லாவங்களுக்காகவும் அவங்க ரெடி பண்ணது. ஸோ அதனால உங்களால முடிஞ்ச வரைக்கும் அதுல ஒன்று போய் பாருங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு சர்வீஸை வந்து வைண்ட் அப் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டெஸ்டிமனி இருக்கு. இந்த டெஸ்டிமனி வந்து
லைஃப் லைன் ஆப்ல வந்ததான ஒரு டெஸ்டிமனி. லைஃப் லைன் ஆப்ல வந்து வரக்கூடிய குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பாட்காஸ்ட்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியும்? குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பாட்காஸ்ட். வெரி குட் எபி அண்ட் ஈடன். மற்றவங்களுக்கு நான் அதை என்னன்னு சொல்றேன். இந்த குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பாட்காஸ்ட்ல பிரதர் ஸ்டீஃபன் டுட்டானி பிரதர் வந்து சிம்பாவே அப்படிங்கறதான ஊர்ல இருந்து பேசுவாரு. பிரதர் வில்லியம் மெக்மாஸ்டர் பிரதர் வந்து வாய்ஸ் ஆஃப் காட் ரெக்கார்டிங்ஸ் யூஎஸ்ஏல இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு வாரத்துல வாய்ஸ் ஆஃப் காட் ரெக்கார்டிங்ஸ்னுடைய அகாப்போ டேப்லெட் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, யாருக்காவது ஹீலிங் டெஸ்டிமனி இருக்கா, இல்ல யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கா, இது எல்லாத்தையுமே வந்து குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பாட்காஸ்ட் அப்படிங்கறதான பாட்காஸ்ட்ல அவங்க வந்து சாட்டர்டேஸ்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி இந்த வாரம் வந்ததான பாட்காஸ்ட்ல ஐவரி கோஸ்ட் அப்படிங்கறதான ஊர்ல, ஐவரி கோஸ்ட் உங்களுக்கு தெரியுதா? இதுதான் இந்தியா. இந்தியாவில இருந்து லெஃப்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா சவுதி அரேபியா அதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடியதான ஊரு. ஐவரி கோஸ்ட் அப்படிங்கறதான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மெசேஜ் பிலீவர்ஸ் ஷேர் பண்ணதான டெஸ்டிமனியை நமக்காக அவங்க போட்டிருந்தாங்க. ஓகே, அந்த டெஸ்டிமனியில என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிரதரும் அவங்க ஒய்ஃபுக்கும் வந்து குழந்தை வந்து இதுக்காக இருந்தது. அவங்க அந்த டெலிவரி டேட்டுக்கு பக்கத்துல இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க. ஒய்ஃப் வீட்ல இருந்தாங்க. வீட்ல இருந்தபோது திடீர்னு அவருக்கு ஒரு கால் வந்தது. என்னன்னா, அந்த குழந்தைக்கு வயித்துல இருக்கக்கூடிய குழந்தையோட அந்த வாட்டர் சீல் வந்து உடைஞ்சிருச்சு. அதனால அவங்கள இம்மீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்றாருன்னா, அவருடைய வேலையில எல்லாம் சொல்லிட்டு சீக்கிரமா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்குன்னு போறாரு. அப்படி ஹாஸ்பிட்டலுக்குன்னு போகும்போது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, பிரதர் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதனால நம்ம சிசேரியன் பண்ண போறோம். அந்த சிசேரியன் ப்ரொசீஜர்லயும் வந்து குழந்தைக்கும் அம்மாவுக்கும் வந்து வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க வந்து ப்ரிப்பேரா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பிரதர் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அந்த நர்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரே ஒரு தடவை போய் என் ஒய்ஃப பார்த்து பேசுறதுக்கு என்ன அலோவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அவங்க ஓகே சரின்னு சொன்னபோது அவங்க போய் பாக்குறாங்க. அவங்க போயிட்டு அவங்க கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் நான் அவங்க கிட்ட கேட்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் சர்ச்சிலையும் வீட்லயும் கேட்கக்கூடியதான இந்த சத்தம், அது தேவனுடைய சத்தங்கிறத நீ விசுவசிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து நான் விசுவசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, பிரதர் பிரணாமினுடைய வாய்ஸை வந்து அவங்க கையில இருக்கிற மெசேஜ் ஒன்னா பிளே பண்ண வைக்கிறாங்க. இந்த ப்ரொசீஜர் முடியற வரைக்கும் இந்த டேப் வந்து இங்க பிளே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளே பண்றாங்க. அவங்க தேடி கண்டுபிடிச்சு அந்த டைம்ல பிளே அவங்க தேடின போது அவங்களுக்கு கிடைச்சதான மெசேஜ் என்னன்னா, 1963ல பிரதர் பிரணாம் ப்ரீச் பண்ண டோக்கன் அப்படிங்கறதான மெசேஜ்ல, அந்த டோக்கன்ங்கிற மெசேஜ்ல அவங்க அந்த அந்த டைம்ல அவர் பிளே பண்ண போது பிளே ஆன போர்ஷன் வந்து நான் இப்போ வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அதை நான் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம எல்லாங்களும் சேர்ந்து அதை கேட்கலாம். ஒரே ஒரு நிமிஷம், நான் அதை ஷேர் சவுண்ட் கொடுத்துருக்கலாம். See the token, I'll pass over you. It's God's requirement of the hour. The evening time message is to apply the token. Satan stole all kinds of counterfeits to shake out hands and evidences and everything like that. Forget it. The hour has arrived. It's the token itself. Not some counterfeit, make-believe, substitutionary, anything. The hour is here when the token himself is identifying himself right among us and proving that he's the same Jesus yesterday, today, and forever. And he's right with the word. Got to be applied. A man that says he's got the token deny this word, then what about it? இந்த மெசேஜ்ல வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த டோக்கன் வந்து அப்ளை பண்ண இருக்கணும். அதுதான் வந்து கர்த்தர் இந்த டைம்ல வச்சிருக்கக்கூடியதான அவர். இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிளா சொல்றாரு? எகிப்துல ரத்தமானது வாசல் படியில பூசப்பட்டிருந்தா மட்டும்தான் வந்து அந்த சங்கார தூதனானவன் வீட்டுல இருக்கிறவங்கள யாரையுமே வந்து
உபத்திரவம் பண்ணாம போவாங்க. அதுக்காக வச்சிருந்தது. அதே போல தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, இந்த மணி வேலையிலயும் அந்த டோக்கன் வந்து நமக்கு அப்ளை பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்ற. அப்போ இந்த மெசேஜ் வந்து அவர் ப்ளே பண்ணவே விட்டுட்டு வெளியில வராரு. கரெக்டா 12:30 ஆகும்போது பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து பிறந்துட்டாங்க. அப்போ 12:05க்கு வந்து குழந்தை பிறந்து அவங்க கிட்ட அந்த நர்ஸ் வந்து சொல்றாங்க, குழந்தை பிறந்துட்டாங்க. ஆனா அவங்க அந்த குழந்தை வந்து சர்வைவ் ஆகல, குழந்தை இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க. அது முடிஞ்சு அவங்க ஒரு 1:30 வரைக்கும் 1.5 மணி நேரம் அந்த குழந்தைக்கு வந்து தேவையான அந்த அறுவை சிகிச்சை எல்லாத்தையுமே கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனா குழந்தைகிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்து வரல. அப்போ அவங்க வந்து இன்னும் அவங்க கிட்ட இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாவங்க கிட்டயும் கேக்குறாங்க. அவங்கள யாராலையும் எதுவுமே பண்ண முடியல. அப்போ ஒரு பீடியாட்ரிஷியன் வந்துட்டு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைக்கு வெயின்ஸ்ல வந்து ட்ரீட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த வெயின்ஸை வந்து கரெக்டா எடுக்கிறதுக்கோ அந்த ப்ரொசீஜர் பண்றதுக்கோ ஒண்ணுமே முடிய மாட்டேங்குது. ரொம்ப டைம் டிலே ஆயிட்டே இருக்கு. அப்போ அவங்க மிட்வைஃப் வந்து இதை ரிப்போர்ட் பண்ணும்போது அவங்க அப்பா வந்து திரும்ப சொல்லுவாங்க, நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல என் குழந்தையோட கூடவே எடுத்துட்டே போயிருவேன். குழந்தை வந்து அந்த டைம்ல உயிரோடவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அவங்க கிட்ட சொல்றாங்க. அப்புறம் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த குழந்தைய அப்பவும் வந்து முடியலன்னு சொல்லும்போது அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து படுக்க வச்சுட்டு நான் அவளை கண்டிப்பா வந்து எழுப்பி என் கூட கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜஸ்ட் ரூமை விட்டு வெளியில நடந்து போறாரு. அப்படி அவர் நடந்து போன கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆபரேஷன் ரூம்ல இருந்து கை தட்டுறாங்க, எல்லாவங்களும் விசில் அடிக்கிறாங்க. அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷத்துல அவங்க களி கூற ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா அந்த டைம்ல அந்த பாப்பா வந்து ரொம்ப திணறி திணறி ரொம்ப நேரமா மூச்சு எடுத்து அந்த அந்த ஃபர்ஸ்ட் பிரெத்தை வந்து அப்பதான் அந்த பாப்பா எடுத்தாங்க. அது வரைக்கும் எடுக்கவே இல்லை. 12:05க்கு பிறந்ததான குழந்தை 1:30 வரைக்கும் அவங்க ப்ரொசீஜர் பண்ணி பிரெத் எடுக்கல. அது முடிஞ்சு 2 ஹவர்ஸ் வந்து பீடியாட்ரிஷியன் ட்ரை பண்ணியும் வந்து எதுவுமே நடக்கல. அதுக்கும் பிறகு பிரெத் எடுத்தாங்க. அந்த அந்த குழந்தைக்கு எல்லாவங்களும் வந்து அங்க இருக்கிறவங்களே வந்து சேர்ந்து மிராக்கிள் மிராக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சாங்களாமா. இந்த டெஸ்டிமனியை வந்து அந்த அவங்க வந்து ஷேர் பண்றாங்க. இப்ப அந்த பாப்பாவுக்கு கிட்டத்தட்ட 1 இயர் முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து அந்த பாப்பா வந்து சிரிக்கிறதான ஒரு போட்டோவும் அனுப்பியிருக்காங்க. இது அந்த பிக்சர் கிடையாது. ஆனாலும் உங்களுக்கு வந்து இந்த ஒரு சாட்சியை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் இதுல வந்து போட்டதான பிக்சர். அப்போ மெய்யாகிலுமே ஜீசஸ் கிரைஸ்ட் த சேம் எஸ்டர்டே டுடே அண்ட் ஃபார் எவர். நம்ம இன்னமும் கேட்கக்கூடியதான இந்த கர்த்தருடைய சத்தமானது அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லதா இருக்கிறது. இதை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். நீங்களும் எல்லாவங்களும் வந்து ப்ரெஸ் பிளே பண்ணுங்க, மெசேஜை கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஜேர்னலை வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்ம அடுத்த வாரம் கர்த்தருக்கு சத்தமான நம்ம சந்திக்கும் போது இன்னுமாக வந்து செய்தியில அவர் சொல்லக்கூடியதான காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இப்ப நம்ம எல்லாவங்களுமே வந்து நம்முடைய தலைகளை வணங்கி அவருடைய சமூகத்துல வந்து ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இவ்வளவு நேரமாக கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளின் மீது நாங்கள் தியானமாயிருக்க செய்தமைக்கே நன்றி கர்த்தாவே. கர்த்தாவே, நாங்கள் கேட்டதான அந்த சிறுமியினுடைய அந்த அற்புதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய விசுவாசங்களை மறுபடியுமாக ஊக்குவித்தமைக்காகவும் எங்களுக்கு மத்தியில் நீர் இப்பொழுதும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் காண செய்தமைக்கே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாட்களிலும் கூட இந்த உலகத்திற்கு முன்பாக ஒரு எளிமையான பாதையில் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க நீர் எங்களுக்கு வழிவகையை திறந்து கொடுத்தமைக்க நன்றி கர்த்தாவே. இதற்கு நாங்கள் சற்றேனும் தகுதியற்றவர்கள் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆகிலும் உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்திருக்கிறது கர்த்தாவே. இந்த பொல்லாத உலகத்திலே நாங்கள் செய்யக்கூடிய ஜீவியமானது எங்களுடைய சிறுவர்களுக்கு முன்பாக உம்மை விரல் சுண்டக்கூடியதும் உம்மை பிரதிபலிக்கின்றமான ஒரு ஜீவியத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்தரலாம். பிள்ளைகளை விசேஷ விதமாக உம்முடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். கேட்க மறந்த சகல காரியங்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். நம்ம எல்லாவங்களும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென்.
Praise the Lord. Praise Shalom. God. Praise the Lord, குட்டீஸ். Shalom. 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 Lord. Shalom.